வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாக்லின் சௌந்தர்யா தாக்கப்பட்டார்கள். ஆமாங்க, கிட்டத்தட்ட ப்ரோமோ 3 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக போட்டு ஃபோர்ஸாக அடிக்கிறது 2 பேரும் தான், ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா. சௌந்தர்யாலாம் பாவம் ஒரு கட்டத்துக்கு மேலே கதறி அழுதுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவு போட்டு அடிச்சு துவச்சிட்டாங்க. அதுவும் சுனிதாலாம் போட்டு பயங்கரமாக போட்டு அடித்து நொறுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக கோல்மால் பண்ணி இது பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்கி உடச்சிட்டாங்க. இது தர்ஷாலாம் போட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ட்டு எல்லாத்தையும் கவுத்து விட்டுட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா வந்து நீங்கள் உள்ளே ஒன்று பண்ணுறீங்க, வெளியே அதை விட பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ரியாக்ஷன் மட்டுமே வச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு எல்லாருமே போட்டு தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. விஷாலை கூட 2-3 பேர் சொன்னாங்க. இருந்தாலுமே ரொம்பவுமே ஹர்ட் ஆகிட்டாங்க சௌந்தர்யா. ஏன்னா உள்ளே வந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யாவை தான் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படி இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு தெரியல, வெளியே ஆல் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படி இப்படின்ட்டு போட்டு எல்லாருமே வந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே பயங்கரமாக போட்டு செஞ்சு விட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால ஒன்றுமே முடியல, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாமே உள்ளே வரும்போது சௌந்தர்யாவுக்கு நிறைய பேர் எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அவங்க ரியாக்ஷன் பிடிக்கும், அவங்க ஃபேனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்த சௌந்தர்யா இப்போ அந்த கண்டஸ்டண்டெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறமேலு ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக சொல்லப்போனால் முத்து மேலே வன்மத்தை ஃபுல்லாக ஏற்றி விட்டாங்க. ஏன்டா போனது தான் போனீங்க, பேசாமல் இருக்க மாட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா எல்லாருமே முத்து வந்து நல்லா விளாட்றீங்க பெருமையாக பேசவும், சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஏறிடுச்சு. என்னடா இது, நம்மளை யாருமே சொல்ல மாட்றாங்க, ஃபேமிலி வந்துட்டும் நம்மளை சொன்னாங்க, ஆனால் கண்டஸ்டன்ட் யாருமே சொல்ல மாட்றாங்களே, அப்போ வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வன்மத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த ரவீந்திர வந்து எல்லாத்துலேயும் வந்து மண்டையை குழப்பிட்டுருக்காரு. அவர் வந்து கேட்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க, முத்து என்ன சொன்னார்னா சௌந்தர்யா சொன்னார். ஃபுல்லாமே சௌந்தர்யா கூட சொன்னதுக்கப்புறமேலு மேபி பவித்ரா போனால் கூட எனக்கு ஓகே தான், ஏன்னா அவங்களும் பெருசாக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சௌந்தர்யாவை கேட்கும்போது ஃபுல்லாக முத்து மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க. முத்து வெளியே போனால் தான் எனக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான்டா நடக்குது பிக் பாஸ்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்கான். 2 பேரும் சண்டை கட்டிக்குவாங்கன்னு பார்த்தா ஒன்று அவங்களுக்குள்ளேயே சண்டை கட்டிக்கிறாங்க, இல்லை அப்படின்னா மற்றவங்கள கஷ்டப்படுத்தி இது பண்ணி வைக்கிறாங்க. இதனால் யாருக்கு பெனிஃபிட்டு யாருக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓட் பேங்க் வந்து சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் வந்து ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் விஜய் விஷால் தான் வந்து அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து செகண்ட் பிளேஸில் இருந்தார். முத்து எப்பயும் போல் ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்கார். இருந்தாலுமே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே புரட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து சௌந்தர்யா வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அதுவும் முத்துக்கும் சௌந்தர்யாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் காலி ஆயிரும் போல். அடா பாவீங்களா, லாஸ்ட் டைம் அர்ச்சனாவுக்கு இதே மாதிரி தான் பண்ணாங்க. எல்லாருமே போட்டு ஒரே கண்டஸ்டண்ட்டை அடித்து அழுவ வச்சு ரொம்பவுமே டிஆர்பி ஏற்றி விட்டு அர்ச்சனாவை வின் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி தான் எந்த டைமும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ சரி பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்க 8 பேரும் வந்ததுக்கு வராமையாக இருக்கலாம். ஆக்சுவலாக வந்து பணப்பெட்டி டாஸ்க்கு தான் இந்த வாரம், அதுதான் ரொம்பவுமே நல்லா போயிட்டுருக்கோம். ஏதோ மொக்கையாக இருக்குது. சரி, உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.